மகாராஷ்டிர உள்ளாட்சி தேர்தலில் மகாயுதி கூட்டணி வேட்பாளர்கள் 68 பேர் போட்டியின்றி தேர்வான நிலையில் விசாரணைக்கு பிறகு வெற்றி குறித்த முடிவு அறிவிக்கப்படும் என்று மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. அம்மாநிலத்தில் வரும் 15ஆம் தேதி உள்ளாட்சி தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இந்நிலையில் தானே மாவட்டம் கல்யாண், டொம்பிவலி இரட்டை நகரங்கள், புனே, ஜல்கான், பிவாண்டி உள்ளிட்ட நகரங்களில் பாஜகவின் 44 வேட்பாளர்கள் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். சிவசேனா ஏக்நாத் ஷிண்டே பிரிவின் 22 வேட்பாளர்களும் அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரசின் 2 வேட்பாளர்களும் போட்டியின்றி தேர்வாகி உள்ளனர். இந்நிலையில் இது தொடர்பாக தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்ய மகாராஷ்டிரா மாநில தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. மாநிலம் முழுவதும் நடக்கும் உள்ளாட்சி தேர்தல் முடிவுகள் வரும் 16ஆம் தேதி அறிவிக்கப்பட உள்ளன. போட்டியின்றி தேர்வு தொடர்பான சர்ச்சைக்குரிய வார்டுகளுக்கான முடிவுகள் விசாரணை அறிக்கை கிடைத்த பிறகு சில நாட்கள் தாமதமாக வெளியிடப்படலாம் என்று தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தெரிவித்தனர்.